அப்போ அந்த பெயிண்டிங் வந்து புரியாத மாதிரியே இருக்குது. இது ஒரு கேள்வி. அப்புறம் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்கு வந்து எப்படி சார் மதிப்பு வந்து ஊட்டப்படுது? ஏன் அப்படின்னா ஜாக்சன் பொலாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டர் இருந்தார். அவர் இந்த ட்ரிப் பெயிண்டிங் வந்து பண்ணுறாரு. பெரிய கேன்வாஸ் எடுத்துக்கிறாரு, அதில் வந்து ஜஸ்ட் ட்ரிப் பண்ணுறாரு. ட்ரிப் பண்ணிட்டு ஒரு பெரிய கேன்வாஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணி ட்ரிப் பண்ணிட்டு அதை போய் கேலரியில் வச்சிடுறாரு. அதை ஆகோ ஓகோன்னு பாராட்டுறாங்க. அதே மாதிரி ஆண்டி வாரோல்னு சொல்லிட்டு ஒரு பாப் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் ஒரு சின்ன கேன் ஒரு டின் மட்டும்தான் வரைகிறாரு. அதில் டிஃப்ரெண்ட் பாப் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணி வரைகிறாரு. அதை பார்த்தா எல்லாருமே எல்லா ஆர்ட் கிரிட்டிக்குமே புகழ்ந்து வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி மோனோக்ரோம் பெயிண்டிங் இருக்குது. ஒரே ஒரு கட்டத்தை போட்டுட்டு, ஒரே ஒரு கட்டம் தான், ஒரே ஒரு கலரை வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு கட்டத்தை போட்டுட்டு வச்சிடுறாங்க. அதை வந்து செவரல் மல்டிபிள் இன்டர்பிரேஷன் கொடுத்து வந்து பேசுறாங்க. அதை வந்து ஒரு சின்ன குழந்தையே பண்ணிடுறோம் சார். ஜாக்சன் பொல்லாக்கோட பெயிண்டிங் ட்ரிப் பெயிண்டிங்கும் ஒரு குழந்தையே வந்து பண்ணிடும். பாஸ்கெட்டோட பெயிண்டிங் வந்து குழந்தையே பண்ணிடும். அப்ப அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்கான மதிப்பு வந்து எப்படி சார் போகுது? எப்படின்னு எனக்கு வந்து இப்ப அவர் வந்து ஸ்பானிஷ்ல பேசுறாரு. எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பானிஷ்ல பேசுறாரு. எனக்கு அவர் கீக்கி விக்கி ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு அவ்வளவுதான் இருக்கும். நான் ஸ்பானிஷ் அச்சரத்தை நான் படிக்கணும். முதல்ல ஸ்பானிஷ் எழுத்த படிக்கணும். அப்புறம் அந்த மொழியை தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா பிரயத்தனமும் நான் பண்ணணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜை நான் தெரிஞ்சுக்கிறோம். அது என்னெல்லாம் பேசுது, எந்த இடத்துல அழுத்தி பேசுறீங்க எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் இவர் என்ன சொல்றாருன்றது எனக்கு இல்லைன்னா அவர் ஏதோ காக்கா குருவி கத்துற மாதிரி தான் இதுவாக இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து கேவ் மேன் பெயிண்டிங்ல இருந்து 20th century பெயிண்டிங்கையும் நீங்க பார்க்கணும். அதாவது குகை மனிதனுடைய ஓவியத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள மாற்றங்களை நீங்க வரிசையா பார்க்கணும். பார்க்கறதோட சும்மா பார்க்கறது மட்டும் இல்லை, முதல்ல அது பெரிய பார்க்கறது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்க வாத்தியார சொல்லுவாரு, அந்த பார்த்தாலே புரியாத இருக்கிற பார்க்காதவனுக்கு தெரியாதல எப்படி புரிய போகுது, பார்த்தாலே புரியுறதுல இன்னும் புரிய வேண்டியது நிறைய இருக்கு. ஆக்சுவலா புரியுறது நீங்க சொல்றீங்களே, அதுலயே புரியுறதுல நிறைய இருக்கு. எப்படின்னா, நான் எப்படி சொல்றேன்னா, அந்த நீங்க இதற்கு பாருங்க, எதை சொல்றீங்களே, அதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் இருந்துச்சு பெயிண்டிங்னா, எகிப்திய காலத்துல ஒரு மாதிரி இருந்தது, அதாவது குகை மனுஷன் ஒரு மாதிரி பண்ணா, எகிப்திய காலத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படியே நீங்க வரிசையா பார்த்துட்டு ஹிஸ்டரி ஆஃப் ஆர்ட் மொத்தம் படிச்சிடும். கூட என்னன்னா, சோசியல் ஹிஸ்டரி இருக்குல்ல, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி இருக்கு, எல்லாம் நீங்க சேர்த்து படிக்கலன்னா பெயிண்டிங்க தனியா படிக்க முடியாது. பெயிண்டிங் மெடிவியல் பீரியட் இருக்கு இல்லையா, மெடிவியல் பீரியட்ல இருக்கிற படம், அதுலயும் நல்லா சொன்ன ஐகானிக் பீரியட் இருக்குல்ல, 10 என்ன சொல்றாங்க, 10ஆம் நூற்றாண்டுல இருந்து 11, 12 வரைக்கும் அந்த பீரியட்ல பண்ண பெயிண்டிங் எல்லாமே ஐகானிக். அதாவது எப்படின்னா, கிரைஸ்ட ஒரு அது ஒண்ணு வரைஞ்சிருக்கும். அந்த படம் வந்து பிளாட்டா தான் இருக்கும், கிரைஸ்ட வரைஞ்சிருப்பாங்க. மேரி அந்த என்ன சொல்ற குழந்தை இயேசுவை தூக்கி இருக்கிற ஒரு படம் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐகானிக், ஒரு பிக்சர் பிளாட் லைனோட உள்ள ஃபில் பண்ண கலரோட அப்படிதான் அந்த படம். மெதுவாது எங்கன்னா, அந்த இடத்துல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரும்போதுதான் கிட்டோ இப்படி ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த படத்துல வந்து, அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறதுனா மத பெரியவர்கள் சொல்லுவார்கள், அதை கேட்டுக்கிட்டு ஆர்டிஸ்ட் வரைவாங்க. மத பெரியவர் சொல்லுவார் இப்படி இப்படி, அதை கேட்டு ஒன்று வரைவாங்க. அதுக்கு பிறகு நான் சொல்றது அந்த ஹியூமனிஸ்ட் பீரியட்லாம் வந்த பிறகு, நான் சொல்ற பொலிட்டிக்காவும் நீங்க பார்க்கணும், சோசியலும் பார்க்கணும். வந்த பிறகு அவன் சொன்னா இவன் சொன்னாலும் கிடையாது, கண்ணால பார்க்கறது தான் மெயின் அப்படின்னு வந்த உடனே ஏசுனால வரையணும்னாலும் மாடலை வச்சுதான் வரையணும், மேரிய வரையணும்னாலும் பெண்ணை வச்சுட்டு தான் வரையணும் அப்படின்ற இடத்துக்கு அப்புறம் வராங்க. அதோட வந்த பிறகுதான், அதுக்கு பிறகுதான் லைட்டு ஷேடே வருது. அது வரைக்கும் லைட் ஷேடு பெயிண்டிங் கிடையாது. இந்த பக்கம் வெளிச்சம் இருந்தா அந்த பக்கம் நிழல் இருக்கும் அப்படின்றது பெயிண்டிங்ல அது வரைக்கும் பதிவாகல. அது வந்து என்னன்னா, அது வரைக்கும் அறிவியல் அறிவும் சயின்ஸும் ஆர்ட்டும் கனெக்ட் ஆகாம இருந்துச்சு. அந்த டைம் தான் சயின்ஸும் ஆர்ட்டும் கனெக்ட் ஆகுது. அப்பதான் நிழலையும் இதையும் பதிவே அப்பதான் அந்த படத்துல பெயிண்டிங்ல பதிவாரு. மெதுவா அது எங்க வருதுன்னா, ஒன்னா வந்து கடைசியில டாவின்சி, மைக்கேலாஞ்சலோ மாதிரியான ஒரு பெரிய மாபெரும் கலைஞர்களுடைய இடத்துக்கு அது வருது.
அதுக்கு பிறகு காரவாகியோ, நீங்க அதுக்கு பிறகு நான் இப்ப சொல்றதெல்லாம் எவ்ரி 100 இயர்ஸ் நீங்க படிங்க. ஏன் ஜாக்சன் போலாக்க ரசிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 100 இயர்ஸ் படிங்க. அதுல இல்லைன்னா மாறி மாறி வந்து காரவாகியும் வந்த உடனே அது வரைக்கும் அதாவது மத சம்பவங்களை வரைவாங்க, ஹிஸ்டாரிக்கல் சம்பவங்களை வரைவாங்க, பெரிய ஈவெண்ட் வரைவாங்க. அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. அதுக்கு முன்னாடி 5 பேரும் ஒன்னா உட்காந்துருந்தா ஒரே சைஸ்ல இருப்பாங்க. பின்னாடி இருக்கிற கதை இது இருக்குல்ல, எல்லாம் பிளாட்டா இருக்கும் பில்டிங் எல்லாம். அதுக்கு பிறகுதான் நான் முன்னாடி இருக்கேன், 5 அடி பின்னாடி நிக்கிற மனுஷனை சின்னதா வரையணும், இங்க இருக்கிற செடி பெருசா இருக்கும், ஒரு 40 அடி தள்ளி இருக்கிற மரம் சின்னதா வரையணும்னு அதுக்கு பிறகுதான் ரெக்கார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கிடையாது. இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா இப்படி இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகுது. கடைசியில் எங்கன்னா சம்பவத்தை வரைகிற இடத்துல இருந்து கரவாகியன்னு ஒரு ஆர்டிஸ்ட் தான், அவனை படிக்க நீங்க. அவன் வந்து கடைசியில் எங்க வந்துச்சுன்னா மொமெண்ட் வரையிறது அப்படின்னா, இங்க ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க ஒரு பூ ஜாடி இருக்கு, என்னுடைய எடுக்கும்போது இங்க ஒரு பஞ்சு ஓடு அப்படின்ற பாருங்க, அதை வரையலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சம்பவத்தை வராங்க, மொமெண்ட் வரைகிற இடத்துக்கு வராங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரபு குடும்பங்களையும் மன்னர்களையும் தான் வரைகிறாங்க. ஒண்ணு ரிலிஜியஸ், அதுக்கு முன்னாடி பாருங்க, ரிலிஜியஸுக்கு முன்னாடி கிரீக் மித்து தான் வரைகிறாங்க. யாராவது ஒரு பொண்ணு குளிக்கிற மாதிரி வரைகிறாங்கன்னா கிரீக் மித்துல இருக்கிறது தான் வரையணும். இந்த கொஞ்சம் கொஞ்சமா அது எங்க வந்ததுன்னா, சாதாரண பொண்ணு பிளாபியா உடம்பு எல்லாம் தடியா இருக்காங்களா, அவங்க குளிக்கிறது ரெண்டு மாதிரிலாம் வரைகிறாங்க. எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க. நான் சோசியல் ஹிஸ்டரி சேர்த்து படிக்கிறேன். ஏன் இது வந்துச்சு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்பிரிக்காவுக்குள்ள போகாத போது ஒண்ணு, ஆப்பிரிக்காவுக்குள்ள போயிட்டு வந்த உடனே ஆப்பிரிக்க சிற்பங்கள் எல்லாம் ஓவியத்துக்குள்ள வருது ஐரோப்பாவில். அது வரைக்கும் ஆப்பிரிக்கா தெரியாது. நான் இப்ப சொன்ன மாதிரி தான் அந்த இது இதோட கனெக்ட் ஆகுது பாருங்க, வெனிஸோட. அப்ப இதெல்லாம் வருது ஒவ்வொரு. அப்புறம் வந்து அகடமியன்ஸ் வந்துடும். 1850 அந்த டைம்ல எல்லாம் அகடமியன்ஸ் வந்துடுறாங்க. ஜெரோம்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவங்க பெயிண்டிங்லாம் பாருங்க. ஜெரோம் பார்த்துருக்கீங்க நீங்க? ஜெரோம் பெயிண்டிங்லாம் பாருங்க. பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இடத்துல வந்து கெட்டி திட்டி நின்றுடு, அதெல்லாம் ஆர்ட் இல்லை அப்படின்னு மாணவங்கள்லாம் வராங்க. அவங்க அதாவது இன்னொரு அடுத்த புது எடுப்பு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வேங்கெல்லாம் வராங்க. மெதுமெதுவா காம்போசிஷன் என்ன சொல்றது, யார வரைகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்ல பாருங்க, வெறும் தேவதைகளை வரைஞ்சாங்க. சாதாரணமா வீட்டுல ஒரு அம்மா குளிக்குது துவைக்குதுல அதை வரைகிறாங்க. அழகான ஆளுகளே வரைஞ்சாங்க. அப்புறம் வந்து குள்ளமா முகம் தேஞ்சி போய் இந்த மாதிரி குள்ளமா அவலட்சணமா இருக்கிறவங்க தான் வரைகிறாங்க. ராஜா வரைகிறதுல இருந்து மக்களாட்சி வந்த உடனே பீப்புளை திரும்பி பார்க்கறதுக்கு ஆர்ட் வந்தது. இப்படியே ஒரு நீங்க அதை கனெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா தான் இந்த இடத்துக்கு வருவீங்க. நீங்க இப்ப வந்து டிஸ்ட்ராக்ஷன் எப்படின்னா இதெல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து அதுக்குள்ள போலியெல்லாம் வந்துடும். நாங்களே பார்க்கிறோம் தானே, போலியோ வந்துடும். அதாவது டிஸ்ட்ராக்டடா இருக்கிறதுக்குள்ள நீங்க அகாடமிக் அதான் மொழியெல்லாம் படிச்ச பிறகு, நீங்க எல்லாம் இலக்கணத்தெல்லாம் படிச்ச பிறகுதான் புது இது எழுத முடியும். இலக்கணம் படிக்காம எழுத முடியாதுல்ல.